ஓம் சாந்தி 11/8/2024. அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 4/2/2001. சமயத்திற்கு ஏற்றார்வாறு சுயராஜ்ய அதிகாரியாகி அனைத்து ஆன்மீக சாதனங்களையும் தீவிர வேகத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். இன்று பாப்தாதா உலகின் எல்லா பக்கங்களிலும் உள்ள தம்முடைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய சபையை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் தூய்மையின் ஒளி கிரீடதாரி, அதிகாரத்தின் நினைவினுடைய திலகத்தை அணிந்தவர்கள். அவரவருடைய புருவ மத்தியின் அழியாத ஆசனதாரியாக காணப்படுகிறார். இந்த சமயம் எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்கிறீர்களோ அவ்வளவு வருங்கால உலக ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். நான் யார் அல்லது எனது வருங்காலம் என்ன, அதை இப்போதைய சுயராஜ்ய ஸ்திதியின் மூலம்தானே பார்க்க இயலும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சதாகால சுயராஜ்யத்தின் நிலையை பார்த்து கொண்டு இருந்தார். நிரந்தரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே லௌகீக மற்றும் அலௌகீக காரியத்தை செய்து கொண்டே சுயராஜ்ய அதிகாரியின் போதை எவ்வளவு நேரம் மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது? ஏனென்றால் அநேக குழந்தைகள் தங்கள் சுயராஜ்யத்தின் நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கின்றனர். நான் ஆத்மா அதிகாரி. ஒன்று சங்கல்பத்தில் யோசிப்பது, அடிக்கடி நினைவை புத்துணர்ச்சி பெற செய்வது. நான் இவ்வாறு இருக்கிறேன். இரண்டாவது அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது மற்றும் இந்த கர்ம இந்திரியங்கள் என்னும் வேலையாட்கள் மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற சகயோகிகள் துணைவர்கள் மீது ராஜ்யம் செய்வது, அதிகாரத்துடன் நடத்துவது. எப்படி குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அனுபவியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சமயம் பாப் தாதா ஸ்ரீமத் படி நடத்தி கொண்டு இருக்கிறார் மற்றும் நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். நடத்துபவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். நடக்கிறவர்கள் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுபோல ஹே சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, உங்களது சுயராஜ்யத்தில் உங்களுடைய கர்ம இந்திரியங்கள் அனைத்தும், அதாவது வேலையாட்கள், உங்கள் மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற சகயோகி துணைவர்கள் அனைவரும் உங்கள் கட்டளைப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்களா? ஓரிரு கர்ம இந்திரியங்கள் சிறிது குறும்புத்தனங்களை காட்டவில்லை தானே? உங்கள் ராஜ்யம் சட்டம் ஒழுங்குக்கு பதிலாக அன்பு சட்டத்தில் யதார்த்த ரீதியாக சென்று கொண்டு இருக்கிறதா? என்ன நினைக்கிறீர்கள்? சென்று கொண்டு இருக்கிறார்களா அல்லது கொஞ்சம் மறுப்பு சொல்கிறார்களா? எனது கை, என்னுடைய சம்ஸ்காரங்கள், எனது புத்தி, எனது மனம் என்று சொல்கிறீர்கள் என்றால் என்னுடையவற்றின் மீது எனது அதிகாரம் உள்ளதா? அல்லது சில நேரம் எனக்கு அதிகாரி ஆகிவிடுகிறது அல்லது சில நேரம்தான் அதிகாரி ஆகிவிடுகிறேன் என்று அந்த மாதிரி ஆகிறதா? சமயத்தின்படி ஹே சுயராஜ்ய அதிகாரி, இப்போது எப்பொழுதும் மற்றும் சகஜமாக அழியாத ஆசனதாரி ஆகுங்கள். அப்போதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கு தந்தையின் மூலமாக ஜீவன் முக்தி மற்றும் முக்திக்கான அதிகாரத்தை தீவிர வேகத்துடன் கொடுக்க இயலும். சமயத்தின் அழைப்பு இப்போது தீவிர வேகத்துடனும் எல்லையற்றதாகவும் உள்ளது. சிறிய ஒத்திகையை பார்த்தீர்கள், கேட்டீர்கள்தான். ஒரே நேரத்தில் எல்லையற்ற வரைபடம் பார்த்தீர்கள் இல்லையா? கூக்குரலும் எல்லையற்றது, மரணங்களும் எல்லையற்றவை. மரணம் அடைபவர்களோடு கூடவே உயிருடன் இருப்பவர்களும் தங்கள் உயிர் வாழ்வதில் குழப்பத்துடன் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களாகிய உங்கள் காரியம் என்ன? சோதித்து பாருங்கள். எப்படி
ஸ்தூல சாதனங்களை பற்றி சொல்கிறார்கள். பூகம்பம் வந்தால் இதை செய்ய வேண்டும், நெருப்பு பற்றினால் இதை செய்ய வேண்டும். அதுபோல சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களிடம் என்ன சாதனங்கள் உள்ளனவோ, சர்வசக்திகள், யோக பலம், ஸ்நேகத்தின் காந்தம், இந்த சாதனங்கள் அனைத்தும் சமயத்திற்கு தயாராக உள்ளனவா? சர்வசக்திகள் உள்ளனவா? யாருக்காவது அமைதியின் சக்தி தேவைப்படும் போது நீங்கள் வேறு ஏதாவது சக்தியை கொடுத்தால் அவர் திருப்தி அடைவாரா? எப்படி? யாருக்காவது தண்ணீர் தேவைப்படும் பொழுது நீங்கள் அவருக்கு 36 வகையான உணவு பரிமாறினால் அவர் திருப்தி அடைவாரா? ஆகவே எவரடியாவது வெறுமனே தனது அஷரீரி ஆவதற்கு இல்லை, அது ஆகத்தான் வேண்டும். ஆனால் எந்த சாதனங்கள் சுயராஜ்ய அதிகாரத்தினால் கிடைத்துள்ளனவோ அவை பரமாத்ம ஆஸ்தியாக கிடைத்துள்ளன. அந்த அனைத்து அதிகாரங்களும் எவரெடியாக உள்ளனவா? எப்படி? செய்திகளில் கேட்கிறீர்கள். எந்த மிஷினரி இச்சமயம் வேண்டுமோ அது வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு காரியத்தில் ஈடுபடுத்தப்பட்டது. ஆக சாதனங்கள் எவரடியாக இருக்கவில்லை அல்லவா? சர்வ சாதனங்களை சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த முடியவில்லை. எவ்வளவு நஷ்டமாகிவிட்டது! எனவே ஹே விஸ்வ கல்யாணி, உலகை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே, அனைத்து சாதனங்களும் எவரெடியாக உள்ளனவா? அனைத்து சக்திகள் உங்கள் கட்டளைப்படி நடக்கின்றனவா? கட்டளையிட்டீர்கள் என்றால் சங்கல்பம் செய்தீர்கள். நிர்ணய சக்தி ஆக ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் நிர்ணய சக்தி ஆஜராகிவிட வேண்டும். சுயராஜ்ய அதிகாரி ஆஜர் என்று சொல்லலாம். அதுபோல கட்டளைப்படி உள்ளதா? அல்லது ஒரு நிமிடம் தனக்குள் கொண்டு வருவதற்கு ஆகிறதா? அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்று ஆகிறதா? சமயத்தில் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க முடியவில்லை என்றால் என்னவாகும்? அதனால் குழந்தைகள் அனைவரின் மனதிலும் இந்த சங்கல்பம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இனி என்ன நடக்கும் மற்றும் என்ன செய்ய வேண்டும்? அநேக விஷயங்கள் நடக்கப் போகின்றன. இதுவோ ஒத்திகைதான் என்பதை கேட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது 6 மாத தயார் நிலைக்கான சிறிய மணி ஒலித்துள்ளது. பெரிய மணி இன்னும் ஒலிக்கவில்லை. முதலில் பெரிய மணி ஒலிக்கும், அதன் பிறகு முரசு ஒலிக்கும். அப்போது பயப்படுவீர்களா? கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவீர்களா? சக்தி சொரூப ஆத்மாக்களின் என்ன சொரூபம் காட்டப்பட்டுள்ளது? சதா சக்திகளுக்கு சிலருக்கு 4 புஜங்கள், சிலருக்கு 6 புஜங்கள், சிலருக்கு 8 புஜங்கள், சிலருக்கு 16 புஜங்கள் சாதாரணமாக காட்டப்படுவது இல்லை. அந்த புஜங்கள் அனைத்து சக்திகளின் அடையாளங்கள். எனவே சர்வ சக்திவான் மூலம் கிடைத்துள்ள தங்களின் சக்திகளை வெளிப்படுத்துங்கள். இதற்காக சமயம் வரும்போது வெளிப்பட்டு விடும் என்று யோசிக்காதீர்கள். ஆனால் நாள் முழுவதும் தனக்காக பலவித சக்திகளை பயன்படுத்தி பாருங்கள். முதல் அபியாசம் சுயராஜ்ய அதிகாரம். முழு நாளிலும் எதுவரை காரியத்தில் ஈடுபடுகிறது? நானும் ஆத்மா எஜமானனாகவே இருக்கிறேன் என்று அப்படி இல்லை. எஜமானனாகி கட்டளையிடுங்கள் மற்றும் சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் ராஜாவாகிய எனது அன்பு மற்றும் சட்டத்தில் செய்கிறதா? மன்மனா பவ என்று கட்டளையிடும் பொழுது மனம் எதிர்மறையை நோக்கி செல்கிறது மற்றும் வீண் எண்ணங்களில் செல்கிறது என்றால் இது அன்பு மற்றும் ஒழுங்காக இருந்ததா? கட்டளையிட்டு இனிமை சொரூபம் ஆக வேண்டும் மற்றும் பிரச்சனையின்படி சூழ்நிலைகளின்படி கோபத்தின் மகாரூபம் இல்லை. ஆனால்
சூட்சும ரூபத்தில் கூட ஆவேசம் அல்லது சிடுசிடுப்பு வந்து கொண்டிருக்கிறது என்றால் இது என்ன கட்டளையா? கட்டளைப்படி நடந்ததா? நாம் பணிவுள்ளவராக வேண்டும் என்று கட்டளையிடுகிறோம். மற்றும் வாயு மண்டலத்தின்படி சிந்தியுங்கள். எதுவரை இப்படியே பணிந்து போவது? கொஞ்சம் காட்டத்தான் வேண்டும். நான் மட்டும்தான் பணிந்து போக வேண்டுமா என்ன? நான் தான் சாக வேண்டுமா? நான் தான் மாற வேண்டுமா? இது என்ன அன்பு மற்றும் ஒழுங்கா? எனவே உலகின் மீது கூக்குரலிடம் துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் மீது இரக்கம் கொள்வதற்கு முன்பாக தன்மீது இரக்கம் கொள்ளுங்கள். தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் போக போக நீங்கள் நாலாபுறமும் சகாஷ் கொடுப்பதற்கு, அதிர்வலைகளை கொடுப்பதற்கு, மனதின் மூலம் வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கான அநேக காரியங்கள் செய்ய வேண்டும். இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறோம். இதுவரை யார் யார் எதுவரை சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறார்களோ நன்றாக செய்திருக்கிறார்கள், இனியும் செய்வார்கள். ஆனால் இப்போது சமயத்திற்கு ஏற்றாற்போல தீவிர வேகத்தில் செல்ல வேண்டும் மற்றும் எல்லையற்ற சேவையின் அவசியம் உள்ளது. எனவே இப்போது முதலில் ஒவ்வொரு நாளையும் சோதித்து பாருங்கள். சுயராஜ்ய அதிகாரம் எதுவரை இருந்தது? ஆத்மா எஜமானனாகி கர்ம இந்திரியங்களை நடத்த வேண்டும். நினைவு சொரூபமாக இருக்க வேண்டும். நான் எஜமானன். இந்த துணைவர்கள் மூலம், சகயோகிகள் மூலம் காரியம் செய்வித்துக் கொண்டு இருக்கிறேன். சொரூபத்தில் போதை இருக்குமானால் தாமாகவே இந்த கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் உங்கள் முன்னால் இதோ வந்தேன் பிரபு என்று நிற்கும். முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. இன்று வீண் சங்கல்பங்களை அழித்து விடுங்கள். இன்று சம்ஸ்காரங்களை அழித்து விடுங்கள். இன்று நிர்ணய சக்தியை வெளிப்படுத்துங்கள். ஒரே அடியில் கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் மற்றும் மனம், புத்தி, சம்ஸ்காரமும் எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை செய்யும். இப்போது சொல்கிறீர்கள் அல்லவா, பாபா இதைதான் விரும்புகிறார். ஆனால் இப்போது அந்த அளவு நடைபெறவில்லை. பிறகு சொல்வீர்கள், எதை விரும்புகிறோமோ அது சுலபமாகவே நடந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்பது இப்போது புரிந்துவிட்டதா? தனது அதிகாரத்தின் சித்திகளை காரியத்தில் கொண்டு வாருங்கள். சம்ஸ்காரத்திற்கு கட்டளையிடுங்கள். சம்ஸ்காரம் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறது? சம்ஸ்காரம் அழிவது இல்லை. ஏன்? உங்கள் கட்டளைப்படி நடப்பதற்கு சம்ஸ்காரம் கட்டுப்பட்டு உள்ளது. எஜமானன் தன்மையை கொண்டு வாருங்கள். ஆக மற்றவர்களின் சேவை காண மிக மிக அவசியம் உள்ளது. இதுவோ ஒன்றுமே இல்லை. மிகவும் நாசுக்கான சமயம் வரப்போகிறது. அத்தகைய சமயத்தில் நீங்கள் பறக்கும் கலை மூலம் ஃபரிஷ்தாவாக ஆகி நாலாபுறமும் சுற்றி வந்து யாருக்கு அமைதி வேண்டும், யாருக்கு மகிழ்ச்சி வேண்டும், யாருக்கு திருப்தி வேண்டும், ஃபரிஷ்தா ரூபத்தில் சகாஷ் கொடுப்பதற்காக சுற்றி வருவீர்கள் மற்றும் அவர்கள் அனுபவம் செய்வார்கள். எப்படி? இப்போது அனுபவம் செய்கிறார்கள் அல்லவா? தண்ணீர் கிடைத்து விட்டது, அதிக தாகம் தணிந்து விட்டது, உணவு கிடைத்து விட்டது, கூடாரம் கிடைத்து விட்டது, ஆதரவு கிடைத்து விட்டது. அதுபோல அனுபவம் செய்வார்கள். ஃபரிஷ்தா மூலம் அமைதி கிடைத்து விட்டது, சக்தி கிடைத்து விட்டது, மகிழ்ச்சி கிடைத்து விட்டது. அதுபோல சூட்சும ஷரீர வாகனம், அதாவது கடைசி நிலை, சக்திகளின் நிலை உங்கள் கடைசி வாகனமாக ஆகும். மேலும் நாலாபுறமும் சுற்றி வந்து அனைவருக்கும் சக்தி கொடுப்பீர்கள், சாதனங்களை கொடுப்பீர்கள். உங்களுடைய ரூபம் முன்னால் வருகிறதா? வெளிப்படுத்துங்கள். எவ்வளவு ஃபரிஷ்தாக்கள் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள், சகாஷ் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது சொல்வார்கள், நீங்கள் பாடல் பாடுகிறீர்கள் அல்லவா? சிவ சக்திகள் வந்தனர். சக்திகள் மூலம்தான்
சர்வசக்திவான் தாமாகவே நிரூபணமாவார். கேட்டீர்களா? இதுவரை என்ன செய்து இருக்கிறீர்களோ, என்ன நடந்ததோ அது சமயத்திற்கு ஏற்றார்வாறு நல்லதிலும் நல்லதாகவே நடந்தது. இப்போது இனிமேலும் நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும். நல்லது. நீங்கள் பயப்படவில்லையே? செய்திகளை கேட்டு பார்த்து பயந்தீர்களா? இதுவோ ஒன்றுமே இல்லை. உங்களிடம் அனைத்தும் உள்ளன. இது ஒன்றுமே இல்லை. ஆனால் பிறகும் கூட உங்கள் சகோதர சகோதரிகள். எனவே அவர்களுக்கும் கூட சேவை செய்வதும் நல்லதுதான். இப்பொழுது ராஜ்ய அதிகாரம் அழியாத ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். மேலே கீழே வராதீர்கள். பிறகு பாருங்கள், அரசினருக்கும் கூட காட்சிகள் கிடைக்கும். இதுதான், இதேதான், இதேதான். ஆசனத்தில் இருந்து கீழே இறங்காதீர்கள். அதிகாரத்தை விடாதீர்கள். அதிகாரத்தை ஒவ்வொரு நேரமும் நடத்துங்கள். சுயத்தின் மீது, மற்றவர்களின் மீது அல்ல. மற்றவர்கள் மீது நடத்தக்கூடாது. நல்லது. புது புது குழந்தைகள் அநேகர் வந்திருக்கிறார்கள். விருத்தி ஏற்படவே செய்யும். யார் இந்த கல்பத்தில் இப்போது முதல் தடவையாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நன்றாக செய்தீர்கள். தைரியம் வைத்து வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால் வந்து சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா? யார் அமர்ந்தார்களோ அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். மற்றும் எதுவும் நடக்கவில்லை. தைரியம் மிகவும் அவசியம். எந்த ஒரு காரியத்திலும் தைரியம் இருக்குமானால் புரிந்து கொள்ளுங்கள், வெற்றிதான். தைரியம் குறைவு என்றால் வெற்றியும் குறைவு. எனவே தைரியம் மற்றும் பயமற்ற தன்மை. பயத்தில் வரக்கூடாது. இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இறந்து கொண்டிருக்கிறார். யாரோ இறந்து கொண்டிருக்கிறார். பயம் உங்களுக்கு வருகிறது. பயமற்று இருக்க வேண்டும். சரிதான். அவருக்கு அமைதியின் உதவியை கொடுங்கள். பயத்தில் வராதீர்கள். பயம் என்பது அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பூதம். மற்ற பூதங்கள் வெளியேறலாம். பயத்தின் பூதம் வெளியேறுவது மிகவும் கடினம். எந்த விஷயத்தின் பயமும் வெறுமனே இறப்பவர்களின் பயம் மட்டுமல்ல. அநேக விஷயங்களில் பயம் வருகிறது. அநேக விதமான பயங்கள். தனது பலவீனத்தின் காரணத்தினாலும் பயம் ஏற்படுகிறது. அவை அனைத்திலும் பயமற்றவராவதற்கான சகஜ சாதனம் எப்பொழுதும் தூய்மையான மனம், உண்மையான மனம். அப்போது பயம் ஒருபோதும் வராது. அவசியம் மனதில் ஏதோ ஒரு விஷயம் நிறைந்துள்ளது. அதனால் பயம் வருகிறது. தூய மனம், உண்மையான மனம் என்றால் பிரபுவும் திருப்தி அடைவார். அனைவரும் கூட திருப்தி அடைவார்கள். நல்லது. புதிதாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கு புது வாழ்க்கையில் பரமாத்ம பாக்கியத்தை அடைவதற்கான வாழ்த்துக்கள். நல்லது. வெளிநாட்டிலிருந்தும் அநேகர் வந்துள்ளனர். வெளிநாடுகளின் குழு கையை உயர்த்துங்கள். சுமார் 700 பேர் வந்துள்ளனர். வாழ்த்துக்கள். நல்வரவு. சேவைக்கான வாய்ப்பு மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம். மகாராஷ்டிராக்காரர்கள் கை உயர்த்துங்கள். 4000 பேர் வந்துள்ளனர். 4000 பேருக்கு 4 கோடி மடங்கு வாழ்த்துக்கள். நன்றாக செய்தீர்கள். ஒவ்வொரு குழுவிற்கும் அவரவர் சேவையின் அழகு உள்ளது. ஏனென்றால் சேவைக்கு முன்பாகவோ பரிவாரத்தின் முன்னால் அருகில் வருவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்பு கிடைக்கிறது அல்லவா? இல்லையென்றால் மகாராஷ்டிராவா ஆந்திராவா என்று யார் கேட்பார்கள்? ஆனால் விசேஷ சேவைக்கான வாய்ப்பை பெறுவதால் பரிவாரத்தின் தாதிகளின் தாதாக்களின் முன்னால் வருகின்றனர். மேலும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது? காரணம் என்ன? பாருங்கள். சென்டரில் எத்தனை பேருக்கு சேவை செய்கிறீர்கள்? அதிகபட்சம் 50, 100
மற்றும் இங்கே சேவை செய்கிறீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள். அப்போது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்வதற்கு பிரதிபலனாக அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன அல்லவா? மிக நல்ல சேவை செய்தீர்கள், மிக நல்ல சேவை செய்தீர்கள் என்று இந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்று நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியை தருகின்றன மற்றும் இரண்டாவது சேமிப்பாகவும் செய்கின்றன. இரட்டை நன்மைகள் என்பதால் யார் சேவை செய்தார்களோ சேவைக்கான பலனாக மகிழ்ச்சியும் கிடைத்தது மற்றும் சேமிப்பு கணக்கும் ஆனது. இரட்டை நன்மைகள் ஏற்பட்டன அல்லவா? இப்போது பெரும்பாலான அனைத்து மண்டலங்களும் நன்கு கற்றுக்கொள்ளவும் செய்திருக்கின்றனர். பயிற்சியும் ஆகிவிட்டுள்ளது. நன்றாக செய்தீர்கள், வாழ்த்துக்கள். நல்லது. 100 குமாரிகள் எழுந்திரியுங்கள். அனைவரும் பாருங்கள். தொலைக்காட்சி எங்கெங்கு உள்ளனவோ அங்கெல்லாம் காட்டுங்கள். நல்லது. சமர்ப்பணமாக ஆகிவிட்டீர்கள். ஆனால் சமர்ப்பணத்தின் பக்கா முத்திரை இட வேண்டும். இந்த சர்வ வல்லமை பொருந்திய அரசாங்கத்தின் முத்திரை அழிந்து விடாது. உறுதியானது அல்லவா? பக்கா. பக்காவா? மிக 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 பக்கா என யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கையை இதுபோல அசையுங்கள். மிகவும் பக்காவா? மகாராஷ்டிரம் ஏதேனும் மகான் தன்மையை காட்டுவீர்கள் அல்லவா? மிக நன்று. பாப்தாதாவின் தரப்பிலிருந்தும் மிக மிக கோடி கோடி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. இப்போது ஒரு வினாடியில் ஃபரிஷ்தாவாக ஆகி விசேஷமாக எங்கே இந்த பூகம்பம் நேர்ந்ததோ அதன் நாலாபுறமும் ஃபரிஷ்தாவாக ஆகி பறக்கும் கலையின் மூலம் அமைதி, சக்தி மற்றும் திருப்தியின் சகாஷை பரவச் செய்து வாருங்கள். ஒரு வினாடியில் சுற்றி வாருங்கள். எல்லா இடங்களிலும் சுற்றி வாருங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள தேசம் மற்றும் பிற தேசங்களின் ஃபரிஷ்தா ரூபத்தில் அமர்ந்துள்ள சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு அன்பு மற்றும் விதி மூலம் தங்கள் சகயோகி, சூட்சும மற்றும் ஸ்தூல சகயோகி துணைவர்களை நடத்தக்கூடிய எப்பொழுதும் பாப்தாதா மூலம் கிடைத்துள்ள ஆன்மீக சாதனங்களை எவரடியாக்கக்கூடிய நான் ஆத்மா ராஜாகி ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் பறக்கும் கலை மூலம் ஃபரிஷ்தா ரூபத்தினால் நாலாபுறமும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சக்தி சொரூப ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தூய உள்ளம், உண்மையான உள்ளத்தின் மூலம் பயமற்ற நிர்விகாரி ஸ்திதியில் அனுபவம் செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணி உலகை மாற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதிகளுடன் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நம்முடைய நிமித்த தாதிகள் தாதாக்களுக்கு முன்னால் வந்திருக்கிறோம் என்றால் மகிழ்ச்சி உள்ளதல்லவா? அதனால் நீங்களும் வர விரும்புகிறீர்கள் தானே? இன்னும் முன்பாக வருவது நன்றாக இருக்கிறது. முன்னால் இருப்பவர்களை அதிகம் பார்க்கிறார்கள். எங்கோ அதுபோல செய்ய வேண்டியிருக்கும். மேலும் முன்னால் இருப்பவர்களையோ அடிக்கடி பார்த்து கொண்டு உள்ளனர். நல்லது. ஜெகதீஷ் சகோதரரிடம் எல்லாம் நன்றாக உள்ளது, அனைத்திலும் நல்ல விஷயம். தன்னை ஷரீரத்தோடு கூடவே பாபாவிற்கு ஒப்படைத்து விட்டீர்கள். அப்படியே தந்தையிடம் தன்னுடைய அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள். கொடுத்து விட்டீர்களா? கொடுக்க வேண்டுமா? நிமித்த ஆத்மாக்கள் நீங்களோ கொடுத்து விட்டீர்கள். அப்போது உங்களை சாக்கார ரூபத்தில் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். சாக்கார ரூபத்தில் மகாரதிகளை பார்த்து அனைவருக்கும் சக்தி கிடைக்கிறது. ஆக இந்த குழு முழுவதும் என்ன சக்தியின் ஆதாரம் இல்லையா? தாதி ஜானகி கூறுகிறார், நடத்துபவர் மிகவும்
திறமை வாய்ந்தவர், திறமையுடன் மகிழ்விப்பவர் ரமஸ்பாஸ். இல்லையென்றால் இவ்வளவு விருத்தி எப்படி ஏற்பட்டிருக்கும்? பாபா கூறுகிறார், நடப்பவர்களும் கூட பாபாவை விடவும் அதிக திறமை வாய்ந்தவர்கள். நல்லது, அனைவரும் எப்பொழுதும் ஒரு வார்த்தையை மனதால் பாடிக்கொண்டே இருக்கின்றனர். என்னுடைய பாபா. இந்த பாடலை பாடுவதற்கு அனைவருக்கும் வருகிறது அல்லவா? மேரா பாபா என்ற பாடலை பாட வருகிறதா? சுலபம் தானே. என்னுடையவர் என்று சொன்னீர்கள் மற்றும் தங்களுடையவராக ஆக்கிக் கொண்டீர்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகள் தந்தையை விடவும் சாமர்த்தியசாலிகள். ஏன்? பகவானையே கட்டி போட்டு விட்டார்கள். கட்டி போட்டு விட்டனர் அல்லவா? ஆக கட்டி போடுபவர்கள் சக்திசாலியா அல்லது கட்டப்பட்டவரா? யார் சக்திசாலி? கட்டப்படுபவர். வழியை மட்டும் உங்களுக்கு கூறினார். இப்படி கட்டினால் கட்டுப்படுவேன். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: தன்னை நிமித்தம் என உணர்ந்து வீணான எண்ணங்கள் மற்றும் வீணான உள்ளுணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உலக நன்மை செய்பவர் ஆகுக. விளக்கம்: நான் உலக நன்மையின் காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன். இந்த பொறுப்பு நினைவில் இருக்குமானால் ஒருபோதும் யாருக்காகவும் அல்லது தனக்காகவும் வீணான சங்கல்பங்கள் அல்லது வீணான உள்ளுணர்வு இருக்க முடியாது. பொறுப்புள்ள ஆத்மாக்கள் ஒரு நன்மை இல்லாத சங்கல்பம் கூட செய்ய முடியாது. ஒரு வினாடி கூட வீணான உள்ளுணர்வை உருவாக்க முடியாது. ஏனென்றால் அவர்களின் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலம் மாற்றமடையும். எனவே அனைவருக்காகவும் அவர்களின் சுபபாவனை, சுப விருப்பம் தானாகவே இருக்கும். ஸ்லோகன்: அஞ்ஞானத்தின் சக்தி கோபமாகும் மற்றும் ஞானத்தின் சக்தி அமைதியாகும்.